பிரைஸ் அல்லாஹ். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். நம் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். ஏன் விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அதே வேளையிலே விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21 முதல் 28வது வசனம் வரைக்கும் அங்கே கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ தன்னுடைய மகளுடைய சுகத்திற்காக இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வருகிறாள். வந்து கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்து கண்டுகொள்ளாமல் கடந்து போகிறார். அப்பொழுது சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இவள் ரொம்ப நேரம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாள், அவளை அனுப்பிவிடும் என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னக்கூடிய வார்த்தை 24வது வசனத்திலே, அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். நமக்கு பார்க்கும் பொழுது அந்த கானானிய ஸ்திரீ எவ்வளவு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் நிற்கிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தை, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன் என்று. ஆனால் அவள் சொல்லுகிறாள், எஜமான்கள் அந்த மேஜையிலிருந்து கீழே விடக்கூடிய அந்த துணிக்கைகளை அந்த நாய்கள் தின்னுமே. அப்போ எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விசுவாசம் அந்த ஸ்திரீயினிடத்தில். அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த ஸ்திரீயினுடைய மகள் குணமாகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் தேவ சமூகத்திலே அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம். அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் கர்த்தர் இதை எனக்கு செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்திலே நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்க செய்வார். ஆகையால் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க கர்த்தருங்களுக்கு கிருபைகளை தருவீராகப்பா. அந்த கானானிய ஸ்திரீயை போல தேவ சமூகத்திலே காத்திருந்து நாங்கள் அதை சுதந்தரித்து கொள்ள கர்த்தருங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.